அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்திங்கன்னா 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் எனும் நூலை இயற்றியவர் ஆப்ஷனில் பட்டவதாரா என்பது சரியான விடை. போர்கள் வேண்டாம் என்பது கீழ்கண்டவர்களில் யாருடைய கொள்கையாகும்? போரே வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லுவார். அது யாருடைய கொள்கை? பெரோஸ் துக்ளக் தான் போர்கள் வேண்டாம் என்ற கொள்கை உடையவராவார். நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ல பாருங்க. ஏப்ரல் 2000ஆவது ஆண்டு. முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு மறைந்தார்? முகமது பின் துக்ளக் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு? அவர் 1351ஆம் ஆண்டில் மறைந்தார். பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் யார்? பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க. ஜியாபுதீன் பரணி என்பவர் தான் பாரசீக உரைநடையின் ஆசானாக கருதப்படுபவர். உணவு பாதுகாப்பு என்ற கருத்து ஆரம்பத்தில் எதனை குறிக்கிறது? உணவு பாதுகாப்பு என்ற கருத்து ஆரம்பத்தில் எதனை குறிக்கிறது? ஒட்டுமொத்த உணவு வளங்களை குறிக்கிறது. முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார்? முகமது பின் துக்ளக் எந்த நகரத்திற்கு தௌலதாபாத், தேவகிரிக்கு தான் தௌலதாபாத் என்று பெயர் சூட்டினார். நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை அண்ணாதுரை அவர்கள் என்பது சரி. 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல அமீர் குஸ்ரு என்பது சரி. கியாசுதீன் துக்ளக் என்பவரின் இயற்பெயர் என்ன? கியாசுதீன் துக்ளக் என்பவரின் இயற்பெயர் ஆப்ஷன்ல பாருங்க. காசி மாலிக் என்பதுதான் கியாசுதீன் துக்ளக்கின் இயற்பெயராகும். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1971ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ரஷ்யா பேகம் குதிரை லாயம் பணித்துறை தலைவராக யாரை நியமித்தார்? ரஷ்யா பேகம் பார்த்தீங்கன்னா குதிரை லாய பணித்துறை தலைவராக யாரை நியமித்தார்? ஆப்ஷன்ல ஜலாலுதீன் யாகூத் என்பது சரியான ஒன்று. ராக் தர்பன் எனும் இசை நூல் எந்த மொழியை சார்ந்தது? ராக் தர்பன் எனும் இசை நூல் எந்த மொழியை சார்ந்தது? ஆப்ஷன்ல ராக் தர்பன் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை சார்ந்தது. உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்கும் அமைப்பு எது? உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிலிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வாங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகமாகும். பின் வருவனவற்றுள் தமிழகத்தின் காமராசரின் ஆட்சி காலம் எது? ஐயா காமராசர் ஆண்ட ஆட்சி காலம் ஆப்ஷன்ல 1954 முதல் 1962ஆம் ஆண்டு வரை. நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது எது? மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது ஆப்ஷன்ல சென்னையாகும். கலீபா பதவி எந்த ஆண்டு முதல் ஒழிக்கப்பட்டது? கலீபா பதவி என்பது 1920ஆம் ஆண்டு முதல் ஒழிக்கப்பட்டது. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் என்று கருதப்படுபவர் யார்? புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் என்று
கருதப்படுபவர். இது அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி. பக்தியார் கில்ஜி. ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு விவசாய கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல், இடைத்தரகர்களை ஒழித்தல், நில சீர்திருத்தங்கள் செய்தல். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழிலில் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்வது குட்டி ஜப்பான். அப்படி என்று நேருவால் அழைக்கப்பட்ட சிவகாசி என்பது சரியான விடை. தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார்? தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் முகமது பின் துக்ளக் என்பது சரி. 2012ஆம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 2012 ஆப்ஷன்ல பாருங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பின் வருவனவற்றுள் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அமைந்துள்ள இடங்கள் எவை? ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் இது ஒசூர், நாங்குநேரி, வயலூர், எண்ணூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி எங்கு தோன்றியது? சுல்தானிய ஆட்சியின் போது வரி வசூலுக்கு எதிரான ஒரு விவசாய கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா தோவா பகுதியில் தோன்றியது. கன்னோசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? ஆப்ஷன்ல பாருங்க. கன்னோசி போரில் முகமது கோரி ஜெயச்சந்திரன் என்பவரை வீழ்த்தினார். தோல் பொருட்கள் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது எது? தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது வேலூர் என்பது சரி. பெரோஸ் துக்ளக் காலத்திய ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு எது? பெரோஸ் துக்ளக் காலத்தில் ஒரு பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்து படையெடுப்பு என்பது சரியான ஒன்று. தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? தைமூர் இந்தியாவின் எந்த நகரம்னு பாருங்க. டெல்லியை சூறையாடினார். இந்தியாவின் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? ஜிஸ்யா வரி. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீதான ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஆப்ஷன்ல குத்புதீன் ஐபக் ஆவார். நாட்டின் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? நாட்டில் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன? ஆப்ஷன்ல பாருங்க. 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.